வாங்க பொறுமையா பண்ணுங்க பாலா. நிதானமா நிறுத்தி பண்ணுங்க பாப்போம். பண்ணுங்க. லெட்ஸ் கம் ஆன். ப்ரோ மேஜரா டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. ப்ரீவியஸ் ஐ மேஜர் ஐ வந்து 1984 மேஜர் ஐ. கடைசி ஐ மேஜரான ஐ வந்து இங்க இருக்கு பாருங்க ப்ரோ. 2005 2008 நேரா இருக்கு பாருங்க. இதுவா மேஜர் ஐ அது மேஜர் ஐ. ஓகே. அப்புறம் கடைசி ஃபிளிப் மேஜர் ஃபிளிப்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 2014ல ஒரு ஃபிளிப் இருக்கு பாருங்க ப்ரோ. இதுவா ஆமா. ஒரு 50% ஜோன் மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போ ரீட்ரேஸ்மென்ட் கரெக்டா 50% நிக்குது. அந்த 50% என்னவா இருக்கு? 50% வந்து கரெக்டா அப் ட்ரெண்டுக்கு ஃபிளிப் அடிச்சிருக்கு ப்ரோ. அதாவது ஆக்சுவலி என்னவா இருக்கு? அது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கு ப்ரோ. ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு அது. ரெசிஸ்டன்ஸ் ஓகே, தட்ஸ் காட் கீ லெவல். பட் இன்னொன்னு நீங்க என்ன நடந்துருக்கு? இங்க வந்து சேம் லோ வச்சிருக்கு ப்ரோ. அப்ப இது என்னது? அது வந்து ப்ரீவியஸ் ஹை ப்ரோ. இந்த ஹையா உடைச்சாதான் மார்க்கெட் என்னவா மேல போகும். அதர்வைஸ் கீழதான் வர போறோம். உடைச்சாதான் உண்டு. ஓகே நெக்ஸ்ட். அத உடைச்சானா மேல வரைக்கும் போவோம் ப்ரோ. அத உடைச்சா மேல போவோம். அதர்வைஸ் மேக்ஸிமம் என்ன மேஜர் டவுன் ட்ரெண்ட்னால இது கீழ திரும்ப வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வேற அடுத்த இதுக்கு போய்க்கலாம் ப்ரோ. என்னது? வீக்லி. இப்ப கரண்டா என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? வீக்லியை பொறுத்த வரைக்கும் என்ன ட்ரெண்ட்? வீக்லியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. லோ எது? லோ வந்து கரெக்டா 2000 மேக்கு நேரா 2021க்கு நேரா ஒரு மேல ஒரு இதுவா பாத் போடுங்க மேல. ப்ரோ ஆமா ப்ரோ. அது அதோட லெவலுக்கு மார்க் பண்ணீங்களா? அது இதுவா கேட்ட பாருங்க என்ன நடந்துருக்குன்னு பாருங்க. சேம் ஹை வச்சிருந்தாலும் அது மேல தான் ப்ரோ. இதுதானே வீக்லி லோவா? இந்த லோ வரதாதான் மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன ஆகும்? கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேலையுமே. ஆனா இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ஐயா. ஆமா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அது. அப்ப மேக்ஸிமம் என்னதுக்கு வாய்ப்பு இருக்கு? கீழ வரதான் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரோ அடுத்து டேக்கு போய்க்கலாம். டேக்கு போயிடலாமா? ப்ரோ ஒரே நிமிஷம் வீக்லிக்கு வாங்க. இந்த கடைசி மேஜரா ஒரு இம்பல்ஸ் இருக்குல்ல அது 50% மார்க் பண்ணுங்க ப்ரோ. எது ப்ரோ? கீழ இருந்து வந்திருக்குல்ல கடைசி இப்படிய லோ. அது இந்த இடத்துல ட்ரெண்ட் மாறினாதானே இங்க இருப்போம். ட்ரெண்டே மாறி. ஓகே அது இன்னும் உள்ளுக்குள்ள போகுது. ஓகே ட்ரெண்ட் மாறல. ட்ரெண்ட் மாறல. மாறுச்சுன்னா அந்த எடுக்கணும் 50% வரைக்கும் வரலாம்னு போட்டுருங்க. ஓகே காட். நெக்ஸ்ட் டேல பாத்துக்கிட்டீங்கன்னா ரீசெட் கொடுங்க ப்ரோ. ரீசெட் ப்ரோ டேலியும் வீக்லும் சேம் லோ மாதிரி இருக்கு. அதுக்கு மேல கடைசி ஃபிளிப் மேல இருக்கு. சொல்றீங்களா? ஆமா அது இன்னும் அது கிளியரா வைக்கல. அதனால கீழே வச்சுக்கலாம். இதுவா இல்ல இதுவா? அது கீழே இதுதான் லோ. ஓகே வச்சாச்சு. மைனர் மேஜர் சொல்றீங்க. இது மேஜர். மைனர் கடைசியா மேல இருக்கு ப்ரோ. இதுவா? ஆமா வித் த கீ கீழே விடவும் இருக்கு. அப்போ இந்த இடத்த உடைச்சாலும் மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வரும். அப்புறம் என்ன பண்ண? யாரோ போட்டுக்கவா உங்களுக்கு புரியணும். ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி அங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. இம்பேலன்ஸ் இருக்கு. கண்டிப்பா கீழே வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. நெக்ஸ்ட் ஓகே அடுத்து ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம் ப்ரோ. இந்த அப் ட்ரெண்டா? அந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சுன்னா கீழே வருங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே காட். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வேற சேனல் ஆக்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா?
என்னவாகவும் இருக்கு, சேனலாகவும் இருக்கு. என்ன இருக்கு. ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட் என்ன ஆகலாம், கீழே ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள். நெக்ஸ்ட் ப்ரோ அதுக்கப்புறம் இப்போ கேண்டில் கன்ஃபர்மேஷன் எதா இருக்கான்னு இப்போ டேல பார்க்கலாம். 4 ஹவர் தானே எடுக்க போறாங்க. டேல மார்க்கெட் மேல போகாம கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு, மேஜர் அங்க மேஜரா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால மார்க்கெட் மேக்ஸிமம் என்னத்துக்கு வாய்ப்பு, மேக்ஸிமம் கீழ தான் வரும். ஓகே நெக்ஸ்ட். ஓகே 4 ஹவர் இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, நான் ஃபேஸ்ல இருக்கு இப்போ கரண்டா கன்சல்டேஷன்ல இருக்கு ப்ரோ. கன்சாலிடேஷன் ரெசிஸ்டன்ஸ், கன்சாலிடேஷன் ரெசிஸ்டன்ஸ் என்ன சைன் கழிச்சா என்ன இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோ. செல் தான் எடுப்போம். செல் இருப்போம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் செல் இல்ல, அதுல வந்து பை ப்ரோ. இப்போதைக்கு பட் ஆனா இப்போதைக்கு என்ட்ரி இல்ல ப்ரோ. ஏன்னா மேஜரா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கேண்டில் வெயிட் பண்ணுவோம். ஓகே ரன் பண்ணி ப்ரோ இப்போ டேல வாங்க ப்ரோ. இத கேண்டில் கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்க. ஒரு ஸ்விங் ஸ்டாப் 4 ஹவர்ல இருக்கு. கேட்க வேணுமா, என்ன பண்ண மாட்டானே பார்க்கல பார்க்கல செமெண்ட் இருக்காங்க டேல ப்ரோ. நானும் அதான் வீரி செங்கர் நடந்திருக்கு ப்ரோ. அதுதான் டேல பார்த்தேன். இனிமே நான் டபுள் மிஸ்டேக். இந்த என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கு, ஆக்சுவலி இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அங்க வந்து ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்டார் ஆயிருக்கு ப்ரோ. அது என்ன ப்ரோ, அது ப்ளூ கலர் என்ன, பச்சையா ரெட்டா? பச்சை. ஓகே இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? இல்ல ப்ரோ, நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்கலாம். ஆனா இப்போ டேல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என் நடந்திருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் பார்க்கலாம் ப்ரோ. இன்னும் நெக்ஸ்ட் கேண்டில் ஆயா அது நான் அதுக்கு கீழ ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, அந்த லோ பிரேக் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு லோ பிரேக் பண்ணுவோம். ஓகே ப்ரீவியஸ் லோ இருக்கு. ஆனா இந்த ஏரியா என்ன ஏரியா, கன்சல்டேஷன் ஏரியா, இம்பல்ஸ். இது என்ன ஏரியா, இந்த ரெட் லைன் என்ன ஏரியா? அது வந்து மேஜரான ரெசிஸ்டன்ஸ் ப்ரோ. ப்ரீவியஸ் மந்த்லி உடைய ப்ரீவியஸ் ஹை. அப்ப என்ன பண்ணலாம், இப்போ இங்க செல் என்ட்ரி எடுக்கலாம். ஐஷா யா நான் ஒரு கேண்டில் பாப்பேன். சரி இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. சோ இன்னும் கொஞ்சம் மேல எடுத்து இன்னும் கொஞ்சம் மேலயா, கொஞ்சம் சேஃபர் சைடு. சேஃபர் சைடு. ஓகே நெக்ஸ்ட். ஆல்ரெடி 1:1 இதா லோவே 1:1 இதா ப்ரோ. ஆனா இப்போ பாக்ஸ் பேட்டர்ல இருக்கும்போது வந்து நான் கீழ உடைச்சாதான் ப்ரோ என்ட்ரி எடுக்கணும். பாக்ஸ் பேட்டர்ல கீழ இருக்க பாக்ஸை உடைச்சிட்டு இம்பல்ஸ் வச்சுட்டு அப்புறம் ரீட்ரேஸ்மென்ட் எடுத்து கீழ வரும்போது நான் எப்பறம் என்ட்ரி எடுக்குது, நான் கொஞ்சம் பொறுமையா பாப்பேன். இப்போ இதுக்குள்ள பாக்ஸ்குள்ள எடுத்தா பாக்ஸ்குள்ள மட்டும்தான் என்ன சொல்றது டார்கெட் வைக்கிற மாதிரி வரும். ஓகே ப்ரோ, நீங்க டார்கெட் அந்த டார்கெட் வச்சு எடுக்கலாம் ப்ரோ. சொல்றேன் என்னன்னு சொல்றேன். வைக்குமா, ஃபர்ஸ்ட் டார்கெட் பாக்ஸ் வைக்க வைப்பேன். அடுத்த டார்கெட் அது ப்ரீவியஸ் லோ. ஓகே ரன் பண்ணவா வேணாமா? அது ட்ரெண்ட் லைன் கட்ட மேட்ச் ஆகுது. ஓகே ப்ரோ ரன் பண்ணு. என்ன பண்ண, லோ அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, லோ டச் பண்ணிருச்சு. லோ டச் பண்ணிருக்கா, என்ன பண்ணிருக்கு, பிரேக் பண்ணிருக்கு. பாடி வச்சு பிரேக் பண்ணிருக்கு. அப்போ மார்க்கெட் எதுக்காக மேல போடு, அந்த இம்பல்ஸ் வந்து ரீட்ரேஸ்மென்ட் எடுத்துட்டு மாதிரி கீழ தான் வரும். எப்படி வச்சுக்கிறீங்க, நோட் பண்ணவா? ரீட்ரேஸ்மென்ட் ஜோன்ல மார்க்கெட் என்ன ஆகலாம், அது உடைச்சதுன்னா மேல, அப்படின்னா அது டச் பண்ணிட்டு கீழ தான் வரும். வாய்ப்புகள் இருக்கா? ஆமா. சோ 50% டச் பண்ணிருக்கேன். என்ன பண்ணலாம், இன்னொரு செல் என்ட்ரி எடுக்கலாம். பட் ஆனா அது நான் எடுக்க மாட்டேன். இது ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு தான் எடுக்க மாட்டீங்களா? எடுக்கலாம்ல. இன்னும் பிரஷர் டபுள் பிரஷர் ஆயிரும்.
அதுதான் நான் உங்களோட ட்ரேட்ல 1:1 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு ஆட்டோல போமா? ஆட்டோ என்ட்ரிக்கு மூவ் பண்ணிடுவோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 1:1 ஆட்டோ. ஓகே. ஃபைனலி இந்த பாக்ஸோட லோவா என்ன ஆயிடுச்சு? என்ன இருக்கு? டச் பண்ணிடுச்சு. பாக்ஸோட லோ டச் பண்ணிடுச்சு. டச் பண்ணிட்டா உடைச்சிட்டு ரீட்ரேஸ்மென்ட் கீழ வைக்கணும் ப்ரோ. அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு ஆமா எங்க ரீட்ரேஸ்மென்ட் ஜோன் கரெக்டான கேண்டிலோட டாப்ல இருக்கு. இம்பேலன்ஸ் மேட்ச் பண்ணிட்டு வரும். வந்தா என்ன பண்ணலாம்? ஸோ எனக்கும் ஆட்டோல தான் இருக்கு. 1:1 ஹிட் என்ன இருக்கு? ஸ்டாப் லாஸ் ஆட்டோல இருக்கு. ஆனா இப்போ வந்து இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப் நடந்ததுனால இது ஹை. இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி கிடைக்க என்ன பண்ணலாம்? ஓகே என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். ரன் பண்ணு. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண மாட்டேன்ல. சரி ப்ரோ நீங்க எடுங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு எடுப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சொல்லிக்கிற கான்செப்ட் தான். இது வந்து பிரஷர் மேல இருந்து கீழ வந்திருக்கு. அது ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருக்கு. ஸோ 1:1 இருக்குன்னு சித்தா. இருக்கு ப்ரோ. இப்போ எனக்கு இது இந்த இன்னொரு ட்ரேட் ரெண்டுமே ரிஸ்க் ஃப்ரீ. உங்க ட்ரேடுமே ரிஸ்க் ஃப்ரீ தான். எனக்கு பயம் கிடையாது. நெக்ஸ்ட் கூட ரிஸ்க் இருக்கு, நான் ரெடியா இருப்பேன். ரன் பண்ணுங்க. ஸோ என்ன பண்ணலாம்? இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்னதான் போகுது? கீழே தான் வருது இப்போ. அது இல்லாம பாக்ஸ் பிளேயர் ரன் ஆகுது ப்ரோ. என்ன பண்ணலாம்? பாக்ஸுக்குள்ளே ரன் ஆகுது, நான் இல்ல சொல்லல. என்ன ப்ரோ இப்போ டேக்கு வாங்க ப்ரோ. டேக்கு வாங்க ப்ரோ. அங்க ஏதோ கேண்டில் வச்சிருக்கோம் ப்ரோ. அதுதான் நான் எத்தனை மணின்னு பார்க்கறேன். ஏன் டேல வச்சு அதை தெரிஞ்சிருமா? தெரிஞ்சிடும். சரி ஓகே நோ ப்ராப்ளம். என்ன பண்ணலாம்? சரி ப்ரோ இப்போ அடுத்து செல்லின்ட் எடுக்கலாம் ப்ரோ. ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. எடுக்கலாமா? ட்ரேட் எடுக்கங்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல. கொஞ்சம் ஒரு கீ ரெசிஸ்டன்ஸா இருக்கு ப்ரோ. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. ஷூட்டிங் ஸ்டாரா ப்ரோ? ஷூட்டிங் ஸ்டாரா? இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் ஆயிருக்கா ப்ரோ? நான் என்ன வளைஞ்சிருக்கேன்? ஃபிளிப் அடிச்சிருக்கு. கடைசி ஃபிளிப். ஃபிளிப் அடிச்சிருக்குன்னா அப்ப மேலே எது? மேலே என்ன? ஐ. அப்ப அதுக்கு பேர் என்ன? அந்த ஐயை தான் டச் பண்ணிருக்கு. அதுதான் நான் சொன்னேன். அதுக்கு பேர் என்ன? ப்ரீவியஸ் ஐயா. ப்ரீவியஸ் ஐ உடைக்காதது வரைக்கும் கீழே தான் ப்ரோ. இல்ல இது வெறும் ப்ரீவியஸ் ஐயா. வேற என்ன இருக்கு? அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெண்டு ஹை வச்சிருக்கு. கீ ஜோனா இருக்கு. எல்லாமே இருக்கு. கீ ஜோன் இருக்கு. ப்ரீவியஸ் ஐ இன்னொன்னு முக்கியமான ஒண்ணு இம்பேலன்ஸ் இருக்கு. பேலன்ஸ்லாம் அது இருக்குல்ல. இதுதான் ஃபிபனாச்சி. ஸ்டார்டிங் மேல இருந்து போடுங்க பார்க்கலாமா? நீங்க தான் சொல்லணும். மேல இருந்து ஒரு ஃபிபனாச்சி போடுங்க ப்ரோ. என்ன ஜோன்ல இருக்கு? கோல்டன் ஜோன்ல இருக்கா? ரீட்ரேஸ்மென்ட் ஜோன்ல இருக்கா? 50 to 60 கோல்டன் ஜோன் ப்ரோ. என்ன பண்ணலாம்? செல்லின்ட் எடுத்துடலாம் ப்ரோ. எடுக்கலாம். ஏன் அதை முதல்ல எடுக்கல? நான் 2 ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்றீங்க? அதுதான் குழம்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சரி அடுத்து டார்கெட் எது? ஸ்டாப் லாஸ் எது? டார்கெட் இது வரைக்கும் ஓகேவா? ட்ரெண்ட் லைன் லோ வரைக்கும் வச்சுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் டார்கெட் அது. ஃபர்ஸ்ட் டார்கெட் லோ. அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் கொஞ்சம் ட்ரெண்ட் லைன் மேட்ச் ஆகுற மாதிரி. ஓகே. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் மேல வச்சுங்க. சேஃப் சைடு கொஞ்சம் கீழே போதும். ஒரு டவுட் ரன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டவுட் கேட்டுக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் போகுதுல்ல, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வரைக்கும் ஒரு பிளான் பண்ணலாமா? இல்ல அங்க டச் பண்ண வாரத்துக்கு வாய்ப்பு? ஏன்னா இதுதான் லோ சப்போர்ட் ஆக விட்டு அங்க ஒரு இம்பேலன்ஸ் நடந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை பத்தி யோசிக்க தேவையில்லையா? ட்ரெண்ட் லைன்ல அடிச்சு நான் இங்க மேல போனா ஒரு விக்காச்சும் வச்சுட்டு மேல போக வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே. வெறும் ட்ரெண்ட் லைனை மட்டும் அச்சீவ் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் மாதிரி. மேபி இந்த இடம் நம்ம டினோட் பண்ணியிருந்தா ஓகே. டேரக்ட் வரும் இப்படி வச்சுன்னா ஓகேங்க. இதுதானே இருக்குல்ல. பாப்போம். ரன் பண்ணுவோமா? ரன் பண்ணுவோம். 1:1 ஹிட்டா? இன்னும் முடியல ப்ரோ.
அவசரப்பட போதில்ல, மார்க்கெட் ரஷ் பண்ணக்கூடாது. ரஷ் பண்றோமா? ஒன்னு ஹிட் ஆயிட்டான்னு கேட்டேன். ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் ஆட்டோக்கு வைக்க சொன்னீங்க. ஆட்டோக்கு வச்சுருவோம். 50% பாக்கிட்ட புக் பண்ணி. ஓகே. சரியான கேடர். ஓகே. என்ட்ரி. என்ன பண்ணலாம் தலைவா? நான் பாக்ஸ் உடைக்கும்போது உடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் ட்ரேடே எடுப்பேன். போய்கிட்டே இருக்குது. சரி. தலைவா என்ன ப்ரோ சடுகுடு விளையாண்டு இருக்குது, கொஞ்சம் சுருக்குங்களா வெளியே கொஞ்சம் பாருங்க. அந்த பாக்ஸ உடைப்பனா கொஞ்சம் கொஞ்சம் டிராக் பண்ணுங்க லெஃப்ட்ல, என்னதான் நடக்குதுன்னு பாக்குறது. இந்த லோ உடைக்கும் போ பாருங்க. கடைசியா ஒரு லோ வச்சிருக்கீங்களா, இந்த லோ உடைக்கும். லோவர் லோ ஃபார்மேஷன் தான் வந்து நிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே ஓகே ஓகே. என்ன பண்ணலாம் தலைவா? ப்ரோ இப்போ வந்து என்ட்ரி எல்லாம் டாப் சாயங்காலமா பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளவுதான். வந்துட்டான். நல்ல ஐடியா. ஓகே ப்ரோ இதுக்கு ஒரே கண்டிப்பா தூக்கிட்டு வந்துட்டான். இவ்வளவு நேரம் சண்டை போட்டு இருந்தது, இப்பதான் ஒரு முடிவு வந்தது. நீங்க வச்ச 3 ட்ரேட்மே ப்ராஃபிட் அடிச்சிட்டு. அவ்வளவுதான். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இந்த 4 ட்ரேடு. ட்ரேட் அதாவது ஆக்சுவலி இந்த 2 ட்ரேட் தான் பாலா ட்ரேட். 2 பாலா ட்ரேடுமே சக்சஸ் ஆயிருக்கு. ஒரு பெரிய கிளாப். சூப்பர். Thank you for watching this video. If you enjoyed it, please hit the like button and the bell notification icon.